Hey hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வினை தாண்டி வருவாயா மூவில த்ரிஷா மேம் போட்டிருக்க ஐ லுக் தான் இன்னைக்கு நான் கிரியேட் பண்ண போறேன். சோ இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். வினை தாண்டி வருவாயா மூவில நம்ம த்ரிஷா மேம் போட்டிருக்க மேக்கப்பும் சரி ஹை லுக்கும் சரி ரொம்ப ஹெவியா இல்லாம நேச்சுரல் லுக்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம அந்த லுக் தான் கிரியேட் பண்ண போறோம். பெர்ஃபெக்ட்டா வருமா இல்லையாங்கறத நம்ம இந்த வீடியோவோட எண்டிங்ல பார்த்தறலாம். நான் பாத்தீங்கன்னா என்னோட ஐ மேக்கப்காக ஹூடா பியூட்டியோட நியூட் கலர் இருக்க ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் பேபி பிங்க் எடுத்துக்கிறேன். பேபி பிங்க் எடுத்துட்டு என்னோட இந்த மேல் ஐ ஏரியா ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். அந்த பேபி பிங்க் வச்சு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கையில் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த பேபி பிங்க் எடுத்துக்கலாம். பேபி பிங்க் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த அவுட்டர் கார்னர்லேருந்து இன்னர் கார்னர் வரைக்கும் யூ ஷேப்பில் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஐ ஏரியா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐ ஷேடோ போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இந்த கண்ணுக்கு அப்ளை பண்ணிடலாம். இந்த வினை தாண்டி வருவாயா மூவி வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்த த்ரிஷா மேமோட ஐ லுக்கும் சரி மேக்கப்பும் சரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி எப்பவுமே ட்ரெண்டிங்காக தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது தாங்க நம்ம த்ரிஷா மேமோட அந்த வினை தாண்டி வருவாயா லுக்கு. எனக்கும் சொல்ல போனால் எனக்கு அந்த லுக் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கு இல்லையா. இந்த நேச்சுரல் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணி என்னோட ஐ ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஐ ஷேடோக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா சேம் பேபி பிங்கோட ஷிம்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷிம்மர் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷிம்மர் எடுத்துருங்க. ஷிம்மர் எடுத்துட்டு கண்ணு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷிம்மர் நம்ம ரெண்டு கண்ணுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஐ ஷேடோவில் நம்ம ஆல்ரெடி எடுத்த பேபி பிங்க் எடுத்து இந்த ஷிம்மருக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹெவியாக தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த கண்ணுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா. இந்த மாதிரி ஹெவியாக தெரியாமல் நேச்சுரல் லுக்கில் இருக்கும். இப்போ நம்ம ஐ மேக்கப் பாதி முடிஞ்சது. ஏன் பாதி முடிஞ்சதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம மேலே மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வாட்டர் லைன் நம்ம இன்னும் ஃபில் பண்ணலை. எப்பவுமே வாட்டர் லைனும் சேர்த்து நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான் ஐ லுக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நான் மேலே யூஸ் பண்ண சேம் ஐ ஷேடோ பேலட்லேருந்து பேபி பிங்க் எடுத்துட்டு கீழே என்னோட வாட்டர் லைனை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஐ ஷேடோ போட்டதுக்கப்புறம் இந்த கார்னர் சைடு மட்டும் நான் சேம் ஷிம்மர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சேம் ஷிம்மர் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக அப்படி வச்சுடுங்க. லைட்டாக வச்சுட்டு அப்படி பிளெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவியாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஐ லுக் கிடச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம லைனர் போட்டுக்கலாம். இதில் லைனர் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சன்னமாக இந்த ஐ லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த வாட்டர் லைன்லேயே நம்ம லைனர் போடணும். அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா அந்த மூவியில் த்ரிஷா மேம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மாதிரி லைனர் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி தான் நம்மளும் போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்கள் கண்ணு நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைனர் போட்டிருக்கீங்க இல்லை மை போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா நேச்சுரல் லுக்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நல்லா ஒரு நேச்சுரல் லுக்கில் இருக்குங்களா. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வினை தாண்டி வருவாயா மூவியில் த்ரிஷா மேம் போட்டிருக்க ஐ மேக்கப் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பிக் பார்த்ததும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. சரி ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பரவாயில்ல, அந்த பிக்கில் இருக்க மாதிரியே வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ரொம்பவே நேச்சுரல் லுக்கில் த்ரிஷா மேம் போட்டிருக்க மாதிரியே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட சேனலில் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.